Hello students, welcome to the session. So நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ண இந்த வீக்லி சம் அப்க்கு திருப்பி வந்துட்டோம். ஸோ இந்த வீக் ஃபுல்லா பார்த்த 30 வேர்ட்ஸுமே இப்போ நம்மளுக்கு வந்து ப்ரிசைஸ்ட் எக்ஸ்பிளனேஷனோட கண்டிப்பா கிடைக்கும். ஸோ நீங்க வந்து இன் டீட்டெயில்டா வேணும்னா தயவு செய்து போய் டீட்டெயில் செஷன் பாருங்க. பிகாஸ் நம்ம வந்துட்டு ஒரு இப்போ ஜேர்னி வந்து ஸ்டார்ட் தான் ஆயிருக்கு. பட் ஆனா இது வந்துட்டு ரொம்ப லாங்கா போக போகுது. அப்போ நீங்க வந்து இந்த வேர்ட்லாம் படிக்கல அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ அதனால போயிட்டு டெய்லி செஷன் பாருங்க. அதுல நெறைய நியூ வேர்ட்ஸும் குடுத்துருக்கேன். இது கொஞ்சம் ப்ரிசைஸ்டா தான் இருக்கும். ஓகே சரி. ஸோ நம்ம இப்ப வேர்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரிவிஷன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் பார்த்தீங்கன்னா, ரெண்டர். ஸோ ரெண்டர் நம்ம பார்த்திருப்போம். என்ன இது வந்து செய் இல்லன்னா கொடு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதாவது கிவ் ஆர் மேக் அப்படின்ற மாரி நான் சொல்லியிருப்பேன். ஸோ இங்க என்ன டெஃபினிஷன் குடுத்திருக்கு? டு காஸ் சம்ஒன் ஆர் சம்திங் டு பி அ பர்ட்டிகுலர் ஸ்டேட் in a particular state to change words into a different language or form. So இது கூட நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்லும்போது she rendered the book into English from French அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். அடுத்தது வந்து இங்க என்ன கொடுத்திருக்காங்க? cause someone or something to be a, in a particular state அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஒருத்தவங்க ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க. நீங்க ரெண்டர் பண்றதுனால அந்த ஸ்டேட் வந்து வேற மாதிரி மாறலாம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து இங்க எடுத்துக்கோங்க. thousands of people were rendered homeless by the earthquake. ஸோ இங்க வந்து ஒரு earthquake வந்து அவங்கள செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாமா? பிகாஸ் அவங்கள வந்து ஹோம்லெஸ் ஆக்கிருச்சு. ஓகே ஸோ இட் ஹஸ் மேட் த பீப்புள் ஹோம்லெஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சினினம் ஆண்டனம்ஸ் எல்லாமே டீடைல் செஷன்ல தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். இங்க ஜஸ்ட் I'll read the words. ஓகே ஸோ சினினம்ஸ் பார்த்தீங்கன்னா seed or antonym is conceal. ஓகே நெக்ஸ்ட் வேர்ட் precedent. So what is precedent பார்த்தீங்கன்னா முன்னோடி அப்படின்னு போட்டிருக்கேன். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குன்னா நம்ம வந்து ஒரு எக்ஸாக்ட்டா வந்து ஒரு சிச்சுவேஷனை வந்து நம்ம மார்க் பண்றோம். அந்த சிச்சுவேஷனுக்கு முன்னாடி இல்ல அந்த சிச்சுவேஷனுக்கு பின்னாடின்ற மாதிரி பேசுவோம்ல. ஸோ இங்க வந்து precedentனா முன்னாடி யார் இருக்காங்க அப்படின்றத வச்சு சொல்றாங்க. ஸோ நம்ம ரீசனிங்ல preceded by or followed by அப்படின்ற மாதிரி பேசக்கூட அந்த எக்ஸாம்பிள்ல அந்த டெய்லி செஷன்ல நான் கொடுத்திருப்பேன். ஓகே ஸோ இங்க இருக்க டெஃபினிஷன் பார்க்கலாம். an action, situation or decision that has already happened and can be used as a reason why similar action or decision should be performed or made. ஸோ இங்க ஆல்ரெடி வந்து ஒரு சிச்சுவேஷன் வந்து நடந்திருக்கு. அதுக்கு கேன் பி யூஸ்ட் as a ரீசன். அதை வந்து ஒரு ரீசனா வச்சு சிமிலர் ஆக்ஷன் ஆர் டெசிஷன் ஷுட் பி பெர்ஃபார்ம்ட். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்? முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது ஆல்ரெடி நடந்திருக்குல்ல ஒரு சிச்சுவேஷன். ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன டெஃபினிஷன்? an earlier event or action that is regarded as a example or guide to be considered in subsequent similar circumstances. So what is subsequent? அடுத்து இதுவுமே நம்ம வெக்காப்ஸ்ல பார்த்த ஒரு வேர்ட். ஓகே ஸோ இங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எது பார்க்கலாம்? இது பார்க்கலாம். பிகாஸ் இதுல வந்து நம்ம வெக்காப்ஸ்ல பார்த்த ஒரு வேர்டும் இருக்கு. there are substantial precedents for using interactive media in training. so substantial is what? ஒரு large size அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். பட் ஆனா அது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. கரெக்டா? ஒரு substantial size. ஓகே சரி. ஸோ இங்க இருக்க சினினம் என்னது? எக்ஸெம்ப்ளர், அப்புறம் பாராடிஜம், அடுத்த ஆண்டனம் இஸ் சப்சர்விலன்ஸ். ஓகே நெக்ஸ்ட் வேர்ட் ஃபோர்ஜ். ஸோ ஃபோர்ஜ்னா நான் 2 மீனிங் சொல்லியிருந்தேன். ஒரு மீனிங் என்னது? போலியா பண்றது. அதாவது ஒரு போலி பாஸ்போர்ட், ஒரு போலி சிக்னேச்சர் அப்படி சொல்லியிருந்தேன். இன்னொரு ஃபோர்ஜ் நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஒரு அயனை கட் பண்றதுக்கு அந்த ஃபயர்லாம் வச்சு பிளாக் ஸ்மித்ஸ் ஒர்க் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதுவுமே ஃபோர்ஜ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ பிளாக் ஸ்மித் பண்றத வந்து ஒரு நவுனா நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்க இன்னொரு ஃபோர்ஜ் வந்து ஒரு ஃபோர்ஜ் பாஸ்போர்ட்னா இங்க என்ன யூஸ் பண்றோம்? நம்ம அதை வந்து ஒரு வேர்பா யூஸ் பண்றோம். சரியா? ஸோ இங்க பாருங்க. இங்க வந்து the forge is next to my house. இங்க a number of forged works of art have been sold as genuine. So forged arts works னா என்ன அர்த்தம்? போலியான ஒர்க்ஸ் பண்ணிட்டு அதை வந்து ஜென்யூனா சேல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே ஸோ சினோனிம் எடுத்துக்கிட்டீங்கன்னா falsify or fabricate. ஆண்டோனிம் வந்து raise. ஓகே நெக்ஸ்ட் வேர்ட் ஓகே ஸோ அரீனா. ஸோ அரீனான்னு பார்த்த உடனே நம்மளுக்கு அரங்கம்னா நல்லா புரிஞ்சிருக்கும். ஒரு சர்க்கஸ்ன்னு இல்லை, ஒரு நடுவுல வந்து இருக்கிற கிரவுண்ட்ல அந்த ப்ரோக்ராம் நடக்கும். அதை சுத்தி வந்து நம்ம ஆடியன்ஸ் எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு கிரிக்கெட்டா இருக்கலாம், ஒரு ஸ்டேடியம், கிரிக்கெட் ஸ்டேடியம், ஒரு இந்த சர்க்கஸ் சொன்னது அது இருக்கலாம். ஒரு இப்போ வந்துட்டு நிறைய விஷயம் நடக்கும்ல, நடுவுல தான் வந்துட்டு அந்த ஈவெண்ட் இருக்கும். ஓகேயா? ஸோ அதுக்கு வந்து நீங்க என்டர்டெயின்மெண்ட்ஸ்க்கு என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நம்ம சொல்லலாம். ஓகேயா? சரி.
ஸோ இங்க வந்து டெஃபினிஷன் ரீட் பண்ணலாம். A place with a flat open area in the middle and seats around it where people can watch sports and entertainments. Okay, so இங்க an enclosed area used for public entertainments அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி வேணாலும் நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம். அரீனான்றது வந்து நம்மளுக்கு தெரியும். நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ்க்குலாம் போகும்பொழுது ஸ்டேடியம் எப்படி இருக்கும், நம்மளுக்கு நடுவுல வந்து ஸ்போர்ட்ஸ் நடக்கும், நம்ம எல்லாம் சுத்தி உட்காந்து தானே பார்ப்போம். ஸோ அது வந்து ஒரு அரீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, இங்க எக்ஸாம்பிள் பாருங்க. Olympic or a sport arena, an indoor sports arena. So அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. Okay, so what is synonym? Gymnasium or stadium. Okay, so next word, எத்னிக். ஸோ எத்னிக் பார்க்கும் பொழுது ஒரு இனத்தார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இனத்தவர். ஓகே, இங்க இனத்தவர்னு போட்டிருக்கேனா? ஓகே. ஸோ இதுல வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்க டெஃபினேஷன் ரீட் பண்ணலாம். அப்போ நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன். ரிலேட்டிங் ஆர் பிலாங்கிங் டு அ குரூப் ஆஃப் பீப்புள் who can be seen as a distinct because they have a shared culture, tradition, language, history. ஸோ இங்க இருக்கிற அந்த பீப்புள், குரூப் ஆஃப் பீப்புள் வந்து எப்படி இருக்காங்க? டிஸ்டிங்க்டா இருக்காங்க. அதாவது டிஃப்ரெண்டா இருக்காங்க. எப்படி டிஃப்ரெண்டா இருக்காங்க? பிகாஸ் தே ஹேவ் அ ஷேர்ட் கல்ச்சர் இருக்கு அவங்களுக்கு. இல்ல ஒரு ட்ரெடிஷன், லாங்குவேஜ், ஹிஸ்டரி இது எல்லாமே இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம ரீட் பண்ணலாம். ஆர் கவர்மெண்ட் ஷுட் ரிஃப்ளெக்ட் த ரேஷியல் அண்ட் எத்னிக் டைவர்சிட்டி ஆஃப் அ கண்ட்ரி. ரேஷியல்னாலும் இனத்தார் தானே, எத்னிக்னாலும் இனத்தவர் தானே. ஸோ இது ரெண்டுத்துல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. ரேஷியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் நம்ம சொல்லும் பொழுது இது வந்து ஜெனட்டிக் ஆர் ஹெரிடிட்டரி வைஸ்ல சொல்லும்பொழுது ரேஷியல் நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ இங்க எத்தனிக் சொல்லும்போது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட கல்ச்சர், ட்ரெடிஷன்ஸ் இந்த மாதிரி ஃபாலோ பண்றதை வச்சு நான் சொல்லியிருப்பேன். இன்னொரு க்ளூவும் நான் கொடுத்திருந்தேன். ஸோ வாட் இஸ் ட்ரெடிஷன், கஸ்டம் அண்ட் habit. So habit is something what you follow and உங்கள பார்த்து உங்கள சுத்தி இருக்க ஒரு சர்க்கிள் ஃபாலோ பண்றாங்கன்னா அது வந்து கஸ்டம் சொன்னேன். நீங்க வந்து இறந்த பிறகு அந்த விஷயத்த உங்க வீட்ல இருக்கவங்களோ இல்ல யாராவது ஃபாலோ பண்றாங்கன்னா அது வந்து உங்களோட ட்ரெடிஷன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகே, அந்த டீடைல் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே அந்த வீடியோல இருக்கு. நீங்க அங்க போய் பாருங்க. ஓகே, synonym is indigenous or antonym is extrovert. Okay, next word, அக்காமடேஷன். ஸோ அக்காமடேஷன் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இது வந்து நம்ம எங்க போய் தங்குறோன்றது தான் அக்காமடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரூம் இல்ல குரூப் ஆஃப் ரூம்ஸ் ஆர் அ பில்டிங் இன் விச் சம்ஒன் மே லிவ் ஆர் ஸ்டே, இல்ல கன்வீனியன்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ், செட்டில்மெண்ட் ஆர் காம்ப்ரமைஸ். ஸோ இது எல்லாமே அகாமடேட் பண்ணிடுங்க, எங்களுக்கு அகாமடேஷன்ஸ் அரேஞ்ச் பண்ணிடுங்க, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம்ல. எதுக்கு? நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு ரூம் ஆர் பிளேஸ். ஓகே, சரி, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தே வர் லிவிங் இன் டெம்பரரி அகாமடேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டெம்பரரியா ஒரு அகாமடேஷன்ல இருந்திருக்காங்க. ஸோ இங்க வந்து சினோனிம் வந்து சேம்பர்ஸ், பில்லெட்ஸ், ரீகன்சிலியேஷன் இது எல்லாமே சொல்லியிருந்தேன். இது எல்லாமே வந்து ஒரு சில பேர் தங்குற ஒரு பிளேஸை பத்தி சொல்லியிருப்பேன், ஆடிட்டோரியம் சொல்லியிருப்பேன், இல்ல சிவிலியன்ஸ் தங்குற பிளேஸ், இது வந்து நம்ம பண்ற ரெக்டிஃபிகேஷன்ஸ் பத்தி அதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ இதெல்லாம் போய் அங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்அக்ரிமெண்ட் இஸ் அன் ஆன்டனிம் ஃபார் தட். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் இன்ஃபைனைட்லி. ஓகே, ஸோ இன்ஃபைனைட்னா எல்லையற்று இருக்கிறது, விதவுட் லிமிட்ஸ். வாட் இஸ் இன்டெஃபினட்? ஸோ நம்ம இன்டெஃபினட் பீரியட். ஸோ அதுக்கு வந்து நம்ம டைம்ல ஒரு எல்லை இல்லை இல்லை. ஸோ இங்க வந்துட்டு extremely no limit, to an infinite extent or amount, without limit, to a very great degree, இல்ல immensely. so immensely னா என்னன்னு பார்த்தோம், மாபெரும் இல்ல பெரிய விஷயம். அதுக்கு சின்னமா கொலோசலும் நம்ம பார்த்தோம்ல, அது எல்லாமே இதுக்கும் நம்மளுக்கு செட் ஆகுது. ஓகேயா? சரி, ஸோ இங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். travel is infinitely more comfortable now than it used to be. அதான் பிஃபோர், முன்னாடி இருந்த விட இப்போ வந்து இட் இஸ் மோர் கம்ஃபர்டபுளா இருக்கு, அதுவும் இன்ஃபைனைட்லி கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்றாங்க. சின்னம் பாருங்க, பவுண்ட்லெஸ்லி ஆர் ஆன்டனிம் இஸ் லிமிட்டடா இருக்கத சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் ரெசிலியன்ட். ஓகே, ஸோ ரெசிலியன்ட் வந்துட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா மீள்தன்மையுடையது. ஸோ ஒரு விஷயத்துல அவங்களுக்கு பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்க, பட் அவங்களால அதுல இருந்து ரிகவர் ஆக முடியும். ஸோ டிஃபிகல்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணி அதுல இருந்து மீண்டு வர முடியும். அப்படி இருக்கவங்கள தான் ரெசிலியன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க இருக்க டெஃபினேஷன் பார்க்கலாம். able to be happy, successful, etc. again after something difficult or bad has happened. ஸோ ஒன்று நடந்திருக்கு, அதுக்கப்புறம் அவங்க அதுல இருந்து மீண்டு வரது.
Okay, so able to recover quickly after something unpleasant such as shock or injury. So இங்க இன்னொரு definition என்னது ஒரு shock நடக்குது இல்லைன்னா ஒரு அடிபட்டிருக்கு. ஸோ ஒரு unpleasant is disagreeable situations வந்து அவங்க cross பண்ணி குவிக்கா ரிகவர் ஆகி வரத சொல்றாங்க. இல்லை able to withstand. ஸோ இது எல்லாமே அந்த ரெசிலியன்ட்டோட ஒரு என்ன சொல்ற சினோனிம்ஸ் மாதிரி தான், பட் ஈஸியா இருக்கும். வித்ஸ்டாண்ட் பண்றோம், ரிகவர் பண்றோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்களா, இது எல்லாமே அது கூட நம்ம போடலாம். ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆப்டிமிஸ்ட் ஆர்கியூ தட் த எக்கனாமி மே ப்ரூவ் மோர் ரெசிலியன்ட். ஸோ ஆப்டிமிஸ்ட் ஆர்கியூ பண்றாங்க, என்னென்ன ஆர்கியூ பண்றாங்க, த எக்கனாமி மே ப்ரூவ் மோர் ரெசிலியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதால மீள்தன்மையுடையதுன்ற மாதிரி பேசுறாங்க. ஸோ சினோனிம் என்னது, பயோவென்ட், ஸ்டர்டி. ஓகே, ஸோ வாட் இஸ் ஆன்டோனிம், ரிஜிட், ஃப்ரெஜைல். ஓகே, ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் எக்ஸ்பிளிசிட்டி. ஸோ எக்ஸ்பிளிசிட்டினா வெளிப்படையாக. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற கிளாஸ் வந்து இட் இஸ் வெரி கிளியர் ஆர் இட் இஸ் வெரி டைரக்ட். ஓகே, எதுலயும் நான் சுத்தி வளைச்சி பேசாம எல்லாத்தையும் நான் டைரக்டா எக்ஸ்பிளிசிட்டா பேசுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு எக்ஸ்பிளிசிட் மேனர் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ கிளியர் ஆர் கன்வேயிங்கா இருக்கு அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க. இங்க டெஃபினேஷன் வாசிக்கலாம். கிளியர்லி அண்ட் டைரக்ட்லி so that the meaning is easy to understand in a clear and detailed manner. ஸோ இது எல்லாமே வேர்ட்ஸ் அதுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். கிளியர்லி, டைரக்ட்லி, ஈஸி, டீடைல்டு மேனர், இது எல்லாமே நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. லீவிங் நோ ரூம் ஃபார் கன்ஃபியூஷன் ஆர் டவுட்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. சொல்லும் பொழுது கிளாரிட்டி இருக்கும். ஸோ கன்ஃபியூஷனோ டவுட்டோ இருக்காதுன்னு சொல்ல வராங்க. இன் அன் எக்ஸ்பிளிசிட் மேனர், கிளியர் அண்ட் விதவுட் எனி வேக்னஸ் ஆர் ஆம்பிக்விட்டி. ஸோ இந்த ரெண்டு வார்த்தைக்காகவும் இந்த டெஃபினேஷன் வந்திருக்கு. ஸோ வேக்னஸ் ஆர் ஆம்பிக்விட்டி இஸ் வாட், ஒரு தெளிவற்று இருக்கிறத இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I told you quite explicitly to be home by midnight. ஸோ நான் உங்ககிட்ட தெளிவா வந்து சொல்லியிருந்திருக்காங்க, இந்த மாதிரி மிட் நைட்குள்ள நீ வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா பேசியிருக்காங்க. ஓகே, ஓகே, ஸோ சினோனிம் பார்க்கணும். ஆப்வியஸ்லி, டவுட்லெஸ். ஆன்டோனிம் இஸ் அன்சர்டன் அண்ட் டபியஸ்லி. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட். நெக்ஸ்ட் வேர்ட் என்னது, லைவ்லிஹுட்ஸ். ஸோ லைவ்லிஹுட்ஸ்னா என்னது, வாழ்வாதாரங்கள். இதுக்கு வந்து என்ன சொல்லலாம், வருமானம் சொல்லலாமா. ஸோ காசு உங்களுக்கு நீங்க பண்ண வேலைக்கு கிடைக்கிறது, ஆர் நீங்க வந்து அதை தான் உங்களோட வாழ்வாதாரமா நீங்க நினைச்சு இருக்கிறத கூட லைவ்லிஹுட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இங்க என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். த வே சம் ஒன் ஏர்ன்ஸ். ஓகே, ஸோ நம்ம வந்து உழைச்சி ஏர்ன் பண்றோம்ல, த மணி பீப்புள் நீட் டு பே ஃபார் ஃபுட், அ பிளேஸ் டு லிவ், க்ளோதிங், இது எல்லாம் தான். ஸோ அவங்களோட நெசசிட்டி, நீட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இது கூட நான் என்ன சொல்லியிருந்தேன், நீட்னா என்ன, வாண்ட்னா என்னன்னு கூட நான் அந்த இடத்துல சொல்லியிருப்பேன். எல்லாருக்கும் தெரியும், பட் நம்ம வந்து இன்னும் வந்து கிளாரிட்டியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அடிப்படையா நம்மளுக்கு இருக்கிற தேவைகள், எனக்கு சாப்பாடு வேணும், தண்ணி வேணும், ஆர் எனக்கு ஷெல்டர் வேணும்ன்றது நீடுன்னு சொல்லலாம். எனக்கு பிரியாணி தான் வேணும் சாப்பாடுல, எனக்கு வந்து அக்வாகார்ட் தண்ணி தான் வேணும், எல்லாம் எனக்கு வந்து ஒரு வில்லா தான் வேணும் இருக்கிறது, இதெல்லாமே வாண்ட். ஸோ எனக்கு இதுதான் வேணும்னு கேட்டு வாங்குறது வாண்ட். பேசிக்கா உங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சா போதும்னு இருக்கிறது நீட். ஓகே, ஸோ இது எல்லாமே கூட நான் கிளாரிட்டியா சொல்லியிருக்கேன். மீன்ஸ் ஆஃப் சப்போர்ட் ஆர் subsistence, it's a exact synonym of livelihoods. Okay, so இங்க ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். many ship workers could lose their livelihoods because of failing orders for new ships. so new ships orders fail பண்ணும்பொழுது இவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட வாழ்வாதாரத்தை விட்டுடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். synonym என்னது, sustenance or alimentation, or antonym is avocation or recreation. Okay, next word, dwindling. ஸோ dwindlingனா என்ன அர்த்தம்னா குறைகிறது. ஒரு விஷயம் வந்து குறையறதுக்கு வந்து dwindling நம்ம சொல்லுவோம். ஸோ டிக்ரீஸ் ஆகுறது, gradually becoming smaller in size or amount or fewer in number. ஸோ gradually diminishing in size, amount or strength, or to become steadily less. ஸோ ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற இடத்துல இருந்து டிமினிஷ் ஆயிட்டு வருது, இல்ல சைஸ்ல குறையிறது, இது எல்லாமே dwindling அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். She is one of a dwindling number of people who was alive in 1918. So இந்த 1918ல இருந்த ஒரு dwindling நம்பர்ல அவளும் ஒருத்தி. அதுல வந்து இந்த ஒரு கம்மியான நம்பர் இருக்கும்ல, ஸோ அதுல ஒன் ஆஃப் அ dwindling number of people who was alive in 1920. ஸோ இது வந்து ஒரு fewer in number அப்படின்னு நம்ம சொல்லலாம், இல்ல smaller in size, or அந்த நம்பரை பத்தி நம்ம பேசுறோம் கம்மியா இருக்காங்கன்ட்டு. ஓகே, synonym பாருங்க, fatigued or sagging,
Antonym is energized. Okay, next one. டைவர்சிட்டி. ஸோ டைவர்சிட்டி பார்த்தோன்னே யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு நம்ம எடுத்தோன்னே சொல்லிடுவோம். யூனிட்டி இஸ் ஓகே, டைவர்சிட்டி இஸ் வாட்? நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃபேக்ட்ஸ் இருக்கு, ரேஞ்ச் இருக்கு, ஸ்டேட் இருக்கு, ப்ராக்டிஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே நான் எப்படி ரிலேட் பண்றேன்னா, நம்ம ஒப்பீனியனோ இன்னொருத்தவங்க ஒப்பீனியனோ வேற மாதிரி இருக்கலாம். நம்ம ரேஞ்ச் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருத்தவங்க ரேஞ்ச் வேற மாதிரி இருக்கும். அதாவது வேறுபட்ட எல்லையில இருப்போம் நம்ம, இல்ல சாரி நிலையில இருப்போம். இல்ல ஸ்டேட்ன்னு சொல்லும் பொழுது ஒருத்தவங்க வந்து என்னவா இருக்காங்க, அவங்களுடைய நிலைய குறிச்சு பேசுறது, ஆர் த பிராக்டிஸ் ஆர் குவாலிட்டி ஆஃப் அவங்களுடைய பிராக்டிஸும் குவாலிட்டியில இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ். ஸோ பிரித்து விடு. ஸோ இந்த இதுல இருக்கிற ஒரு எப்படி பிரிக்க முடியும் அப்படின்றது தான் டைவர்சிட்டி. ஸோ இதை நம்ம ஒரு வாட்டி ரீட் பண்ணலாம். The fact that there are many different ideas or opinions about something. So ஒரு விஷயத்தை பத்தி நம்மளுக்கு நிறைய difference of ideas or opinions இருக்கும். A range of many people or things that are very different from each other. So இது எல்லாமே diversity. That state of being diverse இல்ல variety அதெல்லாம் சொல்றாங்க. Practice or quality of including or involving people from a range of different social and ethnic backgrounds and of different genders, sexual orientations, etc. ஸோ நம்ம ஒரு வேர்டை கத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, எங்க பார்த்தாலும் அந்த வேர்டோட மீனிங் நம்மளுக்கு ரீகால் ஆயிட்டே இருக்க மாதிரி தான் நம்ம படிக்கணும். சரியா? ஓகே, ஸோ இங்க வந்து டைவர்சிட்டினா நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ இந்த எல்லா 4 வார்த்தையும் வச்சு நம்ம வந்து டைவர்சிட்டியை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆஃப் த ரெயின் ஃபாரஸ்ட், இல்லைன்னா டஸ் டெலிவிஷன் அடிக்வேட்லி ரிஃப்ளெக்ட் த எத்னிக் அண்ட் கல்ச்சுரல் டைவர்சிட்டி ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ டெலிவிஷன் வந்து அடிக்வேட்டாவே வந்து எத்னிக் அண்ட் கல்ச்சுரல் டைவர்சிட்டி ஆஃப் த கண்ட்ரியை இது பண்ணுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரிஃப்ளெக்ட் பண்ணுதான்ட்டு. ஸோ சின்னம் பாருங்க, heterogeneity, next distinctiveness, antonym is identicalness. Okay, next word aggravate. ஸோ ஒரு விஷயத்துல aggravate அப்படின்னா கேட்கும் பொழுது ஏதோ ஒன்று இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கலாமா? ஆனா அது எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதான் முக்கியம். ஸோ மோசமாக்கும், சீர்கேடு செய், இல்ல தொந்தரவு கொடு, அந்த மாதிரி 3 வார்த்தை கொடுத்துருக்காங்க. 3மே நெகட்டிவா தான் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம டெஃபினேஷன் பார்க்கலாம். டு மேக் அ பேட் சிச்சுவேஷன் வர்ஸ் இல்லைன்னா டிசீஸ் வர்ஸ். அப்போ ஆல்ரெடி வர்ஸ்டா இருக்கு, இன்னுமே வந்து வர்ஸ்ட் அக்ரிவேட் ஆகி வர்ஸ்ட் ஆக்குறது தான் வந்து நம்ம அக்ரிவேட்னு சொல்றோம். ஸோ இங்க வந்து டு மேக் அன் இல்னஸ் ஆர் பேட் ஆர் அன்பிளசன்ட் சிச்சுவேஷன்ஸ் வர்ஸ், இல்லை மேக் அ ப்ராப்ளம், இன்ஜுரி ஆர் அஃபென்ஸ் வர்ஸ் ஆர் மோர் சீரியஸ், இல்லைன்னா அனாய் ஆர் எக்ஸப்பரேட். ஸோ அனாயிங் இஸ் வாட்? இரிட்டேட் பண்றதுன்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸபரேட்டும் அதே தான், பிகாஸ் ஆர்ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, ரெண்டுமே அதே மாதிரி தான் சொல்றாங்க. எக்ஸபரேட்டை நான் வந்து இங்க சினோனிம்லயும் கொடுத்துருக்கேன். ஸோ அதே தான் அதோட மீனிங். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Attempts to restrict parking in the city center have further aggravated the problem of traffic congestion. So இங்க வந்து டிராஃபிக்ஸ்லாம் வந்துட்டு நிறைய இருக்கு, அந்த ப்ராப்ளம் இருக்குது. further aggravated அதாவது ஆல்ரெடி பிரச்சனை இருந்ததை இன்னும் further அக்ரவேட் பண்ணிருக்கு. ஓகே, ஸோ சினோனிம் வந்து as we saw it is exasperate, gal, antonym is elevate. Okay, next word. Next word is complexity. Complexity na என்னது? சிக்கல்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இங்க என்ன வந்துட்டு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க? the state of having many parts and being difficult to understand or find an answer to. ஓகே, ஸோ ஒரு விஷயம் வந்து நிறைய கன்ஃபியூஷனோட இருக்கு, சிக்கல்களோட இருக்கு. ஓகே, காம்ப்ளிகேட்டடா இருக்கு. இதை வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு இடத்துல நம்ம சின்னமா பார்த்திருப்போம். அது என்னது? நம்ம பார்த்த ஸ்டார்டிங்ல பார்த்த வேர்ட் இன்ட்ரிகேட்னு பார்த்திருப்போம். அதாவது உங்களுடைய கோலம் ரொம்ப இன்ட்ரிகேட்டா இருக்கு, காம்ப்ளிகேட்டடா இருக்கு, சிக்கல்களோட இருக்கு, அது எப்படி போட்டீங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது சொல்லுவோம்ல. ஸோ காம்ப்ளெக்ஸ், இன்ட்ரிகேட் எல்லாமே இட் இஸ் அ சினோனிம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டெஃபினேஷன் ரீட் பண்ணலாம். the state or quality of being intricate or complicated. இப்போ நான் சொன்னது வந்துருச்சா? ஓகே, a factor involved in a complicated process or situation அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். there are lot of complexities surrounding the issue. நிறைய சிக்கல்கள் வந்து இந்த இஷ்யூவை சுத்தி இருக்கு. so what is synonym பாருங்க? convolution, entanglement. what is antonym? implicity.
நெக்ஸ்ட் வேர்ட் அப்ஸ்ட்ரக்கிள். ஸோ அப்ஸ்ட்ரக்கிள்னு கேட்டாலே வாழ்க்கையில நிறைய அப்ஸ்ட்ரக்கிள்ஸ் வந்திருக்கு, நிறைய தடைகள் வந்திருக்கு இப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு தமிழாக்கத்தை நம்ம பார்த்தாச்சு. இப்போ டெஃபினேஷன் பார்க்கலாம். சம்திங் தட் பிளாக்ஸ் யூ ஸோ தட் மூமெண்ட் கோயிங் ஃபார்வர்ட் ஆர் ஆக்ஷன் இஸ் ப்ரிவென்டட் ஆர் மேட் மோர் டிஃபிகல்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒன்று செய்யணும்னு போகிறோம், நடுவில் குறுக்கு ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா நம்மளுடைய ஃபோர்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகுது, நம்மள வந்து ஒரு தடையா வந்து நின்னுடுறாங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து சொல்ற ஒரு விஷயம். இல்லாட்டி நம்ம பண்ற ஒரு குக்கிங் காம்படிஷன்ஸ்ல கூட அவங்க செய்யணும்னு போகும்பொழுது ஒரு ஹிண்ட்ரன்ஸ் கொடுத்து அவங்களோட எபிலிட்டியை தடை பண்றாங்க. ஸோ ஹிண்டர் பண்றதுமே இதோட ஒரு சினோனிம்னு சொல்லலாம். ஓகே, a thing that blocks one's way or prevents or hinders progress. ஸோ இங்க கொடுத்துருக்கேன்ல, hinders progress. ஓகே, something that impedes progress or achievement. ஸோ தடை பண்றது. ஓகே ஓகே, ஸோ impedes progress or achievement வந்து தடை பண்றதுக்கு சொல்றாங்க. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Mosquitoes were a great obstacle to the building of the Panama Canal. ஸோ இதுதான் தடையா இருந்திருக்கு. சினோனிம் என்னது? obstruction, hardship. ஸோ antonym is ease or aid. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் காப்பியஸ். ஸோ காப்பியஸ்னா என்ன அர்த்தம்? ஏராளமான இல்ல அதிகமான அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். abundant in supply or quality இல்ல profuse in ஸ்பீச் ஐடியாஸ். ஸோ இப்போ காப்பியஸ்னோன்னா ஏராளமான அதிகமானன்னு தெரியுது, ஆனா எதுலலாம் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா ஸ்பீச் ஐடியாஸ்ல, ஈல்டிங் சம்திங் abundantly, ஸோ வர இன்கம்ஸ்ல, இல்ல ஃபுல் ஆஃப் தாட், இன்ஃபர்மேஷன் ஆர் மேட்டர். ஓகே, ஸோ அடுத்தது வந்து ப்ரெசென்ட் இன் லார்ஜ் குவான்டிட்டியா இருக்கலாம், இல்ல லார்ஜ் டேக்கிங் பிளேஸ் ஆன் லார்ஜ் ஸ்கேல்ல வந்து நடக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே அதிகமா ஏராளமா இருக்கிறது. ஆனா ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒன்று சொல்லலாம். லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம், இங்க லார்ஜ் குவான்டிட்டியா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சம்திங் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து யாராச்சும் ஒரு poet or someone வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் தாட்ஸோட இருக்காங்கன்ற ரிலேட் பண்ணு. ஸோ எல்லாமே அதிகம், ஏராளம். ஆனா நம்மளுக்கு எங்கெங்க யூஸ் பண்ணலான்றது இந்த டெஃபினேஷன் சொல்லுது. ஓகே, ஸோ இங்க இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். they drank copious amounts of wine. ஸோ நிறைய வைன் வந்து குடிச்சிட்டாங்க. synonym பார்க்கலாம். ample, bountiful. Antonym is meager and scarce. Okay, next word yolk. so yolk எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம முட்டையில சாப்பிடுற yolk என்ன ஸ்பெல்லிங் வரும்? முட்டையில சாப்பிடுற யோக் வந்து இந்த ஸ்பெல்லிங் வரும். திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இப்போ இது என்னன்னு பார்க்க போறோம். இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு மாடுக்கு வந்துட்டு கட்டை வச்சு ரெண்டுத்தையும் சேர்த்து கட்டி அது லோடு தூக்கிட்டு போக வைப்பாங்களா, அப்போ அது ரெண்டுத்தையும் சேர்த்து கட்டுற அந்த கட்டையில இருக்கிற இதுதான் ஜாயிண்ட்டை தான் வந்துட்டு யோக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை நீங்க வேர் பண்ற டிஷர்ட்ஸை ரெண்டா பிரிச்சு ஸ்டிச் பண்ணிருப்பாங்க, மேல ஒன்னும் கீழே இருக்க மெயின் பார்ட் ஆஃப் த ட்ரெஸ்ஸையும். ஸோ அதை வந்து யோக்குன்னு சொல்லுவாங்க. இல்ல ஒரு ஹியூமன் வந்து ஒரு கட்டை வச்சு ரெண்டு ஈக்குவல் வெயிட்ஸ்ல இருக்கிற வெயிட் தூக்கிட்டு போறாங்கன்னா அதை வந்து யோக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு பெல்ல வந்து ஜாயின் பண்ண வச்சிருக்க அந்த நடுவில் இருக்க கனெக்டையும் யோக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த யோக்குன்றது இட்ஸ் சம்திங் வேர் அது வந்து லிங்க் பண்ணுது, இல்லை ஜாயின் பண்ணுது, கனெக்ட் பண்ணுதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதுல வந்து நிறைய வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இங்க வந்து லாங் பீஸ் ஆஃப் வுட் தட் இஸ் fastened across the necks of two animals, especially oxen, so that they can pull heavy load. நான் ஃபர்ஸ்ட் சொன்னது rough treatment or something that limits your freedom and makes your life very difficult to bear. ஸோ இங்க சொல்லும் பொழுது என்ன இருக்கு, இந்த அனிமல் தான் அது சேர்த்து கட்டும் பொழுது அதுக்கு ஃப்ரீடம் இருக்காதுல்ல. ஸோ இதை நம்ம நார்மல் இதுவாகவும் ரிலேட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. a frame fitted to a person's shoulder to carry a load in two equal positions. இதுவும் நான் சொல்லியிருந்தேன். இல்ல போட்ல இருக்க ரடார் அது வந்து ஸ்பீடை வந்து இது பண்றதுக்காக இருக்கும், வெலாசிட்டிக்கு. அதுவும் வந்து ஒரு பிக்சர்ல இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க போயிட்டு கூகுள்ல பாருங்கன்னு சொன்னேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்ட்டு. இல்ல ஏரோப்ளேன் கண்ட்ரோல் ஆப்ரேட்டிங் த எலிவேட்டர்ஸ் ஆர் ஏலரான்ஸ், இது எல்லாத்துலயுமே அந்த ஏரோப்ளேன் விங்ல வந்து யோக்குன்னு ஒன்று இருக்கு. ஸோ அதையும் சொல்றாங்க. a frame from which a bell is hung. ஸோ அந்த ஃப்ரேம் இல்ல clamp or similar piece that embraces two parts to hold or unite them in position. ஸோ இதுல இருக்கிற அந்த கிராஸ் பீஸ், ஃப்ரேம் இல்ல கிளாம்ப், இல்லாட்டி வந்து ஒரு லாங் பீஸ் ஆஃப் வுட் இந்த இதை கனெக்ட் பண்றதுக்கு இருக்கிறது, ஃப்ரேம் ஃபிட்டட் இந்த ஷோல்டர்ல தூக்கிட்டு போறது. ஸோ வேற என்ன இருக்கு, ஃபிட்டட் ஆர் அ ஷேப் பீஸ். ஸோ ஏதோ ஒரு பீஸ், அந்த பீஸ் வந்து இதை ஜாயின் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, அதான் சொல்றாங்க. அட் த டாப் ஆஃப் த ஷர்ட் ஆர் அட் த
ஷோல்டர்ஸ் ஆஃப் வேரியஸ் garments. ஸோ மற்ற garmentsலயும் அந்த ஃபிட் பண்ற அந்த பீஸை தான் யோக்குன்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து என்ன சொல்லுது, இது ஒரு காமன் எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. கிளாம்ப் ஆர் சிமிலர் பீஸ் தட் எம்ப்ரேசஸ் டூ பார்ட்ஸ் டு ஹோல்ட் ஆர் யுனைட் தெம் இன் பொசிஷன். ஸோ அது ஒரு ராட் மாதிரி சம்திங் வேர் இட் இஸ் கனெக்டிங் டூ திங்ஸ். ஒரு கிளாம்ப்னு கூட சொல்றாங்க. ஓகே, சரி. ஸோ நவுனாவும் யோக்கு யூஸ் பண்ணலாம், வேர்பாவும் யூஸ் பண்ணலாம். ஸோ வேர்பா யூஸ் பண்றீங்கன்னா அட்டாச் பண்றது அப்படின்னு கூட சொல்லலாம். யோக்டுன்றதுக்கு பதிலாக அட்டாச்ட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ ஸ்ட்ரேஞ்ச்லிங் அப்படின்னா சப்ரெஸ். ஓகே, அதான் அதோட மீனிங். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அ பினஃபார் ஃபெல் ஃப்ரம் அ யோக். ஸோ யோக்லேருந்து ஒரு பினஃபார்ம் விழுந்துருச்சு. சினோனிம் பாருங்க, என்ஸ்லேவ்மெண்ட் ஆர் கான்ஜுகேட். ஸோ இது வந்து நவுனுக்கு இருக்கிற ஒரு சினோனிம், இது வேர்புக்கு இருக்க சினோனிம். அதே மாதிரி ஆன்டனிம் ஃபார் நவுன், சினோனிம் ஃபார் சாரி வேர்ப்ல இருக்கிற ஆன்டனிம். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் ட்ரம்ப். ஸோ ட்ரம்ப்னா என்னது, துருப்புச்சீட்டு. ஸோ நம்ம நிறைய கார்ட்ஸ் நிறைய பேர் விளையாடிருப்பீங்க, யாரும் கார்ட்ஸ் விளையாடாம மோஸ்டா இருக்க மாட்டீங்க. அதில் ட்ரம்ப் கார்டு இருந்தா என்ன சொல்லுவோம், அவங்க வந்து அந்த கேமை வின் பண்ணிடுவாங்கன்னு சொல்லல. ஸோ அதுதான் வந்து துருப்பு சீட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அ கார்ட் தட் பிலாங் டு அ குரூப் ஆஃப் கார்ட்ஸ் தட் ஹேஸ் பீன் சோசன் டு ஹாவ் அ ஹையஸ்ட் வேல்யூ இன் பர்டிகுலர் கேம். அந்த கேம்ல அதுக்கு தான் ஹையஸ்ட் வேல்யூ. அந்த கார்டு வந்து என்கிட்ட இருந்தால் நான் தானே வின் பண்ணுவேன். ஸோ அதை சொல்றதுக்கு ட்ரம்ப் அப்படின்னு சொல்லலாம். a decisive overriding factor or a final resource. ஸோ ஃபைனலாக இருக்கிற ஒரு ரிசோர்ஸ் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஓகே, ஸோ டிபெண்டபிள் அண்ட் எக்ஸம்ப்ளரி பர்சன். ஓகே, ஸோ முன்மாதிரியா இருக்க ஒரு பர்சன் கூட சொல்லலாம். டு கெட் த பெட்டர் ஆஃப். ஸோ இது வந்து இட் இஸ் அ வேர்பா நம்ம ட்ரம்ப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நவுனோட மீனிங். ஸோ டு கெட் பெட்டர் ஆஃப் அப்படின்னும் பொழுது ட்ரம்ப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேர் ஆம்பிஷன்ஸ் இன்வேரியபிளி ட்ரம்ப்ஸ் லாயல்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ வேர்பா யூஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ சினோனிம்ஸ் எக்ஸேல், அவுட் ஸ்மார்ட். சினோனிம்ஸ் என்னது, எக்ஸேலும் அவுட் ஸ்மார்ட்டும். ஆன்டனிம் இஸ் ஃபெயில் ஆர் லூஸ். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பார்த்தீங்கன்னா டெலிபரேஷன். ஸோ டெலிபரேஷன் என்னது, ஆலோசனைன்னு சொல்றாங்க, முடிவுக்கு வரும் முன் ஆழ்ந்து ஆராய்தல். ஸோ இப்போ ஒரு விஷயத்த நான் சொல்றதுக்கு முன்னாடி நான் கம்ப்ளீட்டா அது என்னன்றத பார்த்துட்டு நான் சொல்றேன்னா அதை டெலிபரேஷன் நான் சொல்ல முடியும். ஸோ இங்க என்ன சொல்றாங்க, the process of carefully கன்சிடரிங் ஆர் டிஸ்கஸிங் சம்திங். ஸோ ஒரு விஷயத்த வந்து ரொம்ப கம்ப்ளீட்டா தரோவா நீங்க வந்து பார்த்துடுறீங்க சொல்றதுக்கு முன்னாடி, இல்லை நீங்க கம்ப்ளீட்டா டிஸ்கஷன்ல நீங்க வச்சிடுறீங்க, அப்படி எல்லாமே அதை டெலிபரேஷன் சொல்லலாம். டெலிபரேட்லி ஆர் டெலிபரேஷன். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வரும். ஸோ இங்க டெலிபரேஷன்றத நவுனா யூஸ் பண்றாங்கன்னா. ஓகே, ஸோ லாங் கேர்ஃபுல் கன்சிடரேஷன், ஸ்லோ அண்ட் கேர்ஃபுல் மூவ்மெண்ட் ஆர் தாட், எல்லாம் டிஸ்கஷன் அண்ட் கன்சிடரேஷன் பை அ குரூப் ஆஃப் பர்சன்ஸ், jury, legislatures. So what is jury? Are judges, lawmakers of reasons for and against a measure. So இங்க example பார்க்கலாம். After 5 days of deliberation, the jury decided on a verdict. So அவர் ஒரு தீர்ப்பு கொடுக்கிறாரு. After 5 days of deliberation என்னது, அவர் ஆராய்ச்சி பண்றாரு, அவ்வளோ ஆழ்ந்த ஒரு ஆராய்ச்சி. ஓகே, ஸோ சினோனிம் என்னது, ஸ்பெகுலேஷன். ஸோ ஸ்பெகுலேஷன் நம்ம பார்த்த ஒரு வார்த்தை. ஸோ ரிஸ்க் அதிகமா எடுக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ்லயும் பார்த்தோம். ஓகேயா, சரி, கன்சிடரேஷன் பார்த்தோம். ஆன்டனிம் இஸ் இம்ப்ரூடன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் கம்யூனிகை. ஸோ கம்யூனிகைனா தகவல் தொடர்பு இல்ல அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு. ஸோ ஒரு விஷயத்த வந்து அதிகாரப்பூர்வமா நம்ம பண்ற அறிவிப்புன்னா அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லலாமா. ஸோ அதை தான் இங்க கம்யூனிகைன்னு சொல்றாங்க. அண்ட் அஃபிஷியல் பீஸ் ஆஃப் நியூஸ், ஏதோ ஒரு நியூஸ் ஆர் அனௌன்ஸ்மெண்ட் எஸ்பெஷலி டு த பப்ளிக் ஆர் நியூஸ் பேப்பர்ஸ்க்கு நம்ம ஒரு நியூஸ் எடுத்துட்டு போய் கொடுக்குறோம் அப்படின்றது சொல்றாங்க. அண்ட் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஆர் ஸ்டேட்மெண்ட் எஸ்பெஷலி ஒன் மேட் டு த மீடியா, அதை கம்யூனிகைன்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்க பார்க்கலாம். The palace has issued a communique denying the rumors. So ஒரு announcement கொடுத்திருக்காங்க denying the rumors. So rumors நிறைய இருந்திருக்கும் போல. So palace வந்து issue பண்ணிருக்காங்க ஒரு announcement. Okay, synonym பாத்தீங்கன்னா proclamation, bulletin. Antonym வந்து it is quiet. Okay, next. Okay, so next word is block. So block வந்து spelling error கிடையாது. இது என்ன நான் சொல்லியிருந்தேன், BLOCன்றதும் ஒரு பிளாக் தான், இதுவும் ஒரு பிளாக் தான். இது வந்து ஒரு ஸ்டோனு இல்லை ராக் அது மாதிரி ரிலேட் பண்ணி ஒரு ஹார்ட் மெட்டீரியலை சொல்லும் பொழுது இந்த பிளாக் சொல்லுவோம். இந்த பிளாக்னா என்னது, தொகுதி, ஆதரவு அளிப்பவர்களின்
தொகுதிய அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ இங்க இருக்கிற டெஃபினேஷன் படிக்கலாம். A group of legislatures who act together for some common purpose irrespective of party lines. ஒரு common purposeக்கு வந்து group of lawmakers வந்து சேர்றாங்க. A combination of persons, group or nations forming a unit with a common interest or purpose. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காமன் பர்பஸ் காமன் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி இருக்கிறதா இருக்கு. அவங்க எல்லாருக்குமே ஒரே நோக்கம் தான் இருக்கு. ஆனா குரூப்பா சேர்ந்து ஒரு விஷயத்த பண்றாங்க. ஸோ அதை வந்து பிளாக் அப்படின்னு சொல்றாங்க. A quantity or number of section of things dealt with as a unit. இல்லைன்னா இங்க என்னது ட்ரீட்டின்னு சொல்றாங்க. ஸ்டேட்ஸ்குள்ள போடுற ஒப்பந்தம் ஒரு அக்ரிமெண்ட் ஃபார் மியூச்சுவல் சப்போர்ட் ஆர் ஜாயிண்ட் ஆக்ஷன். இது எல்லாமே என்னது பிளாக். ஓகே, ஸோ இங்க பிளாக் ஆஃப் ஓட்டர்ஸ். ஸோ எல்லாருமே ஓட்டு போட தானே வந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள பிளாக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரே காமன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பர்பஸோட சேர்ந்திருக்க ஒரு குரூப் ஆஃப் லெஜிஸ்லேச்சர்ஸ் காம்பினேஷன் ஆஃப் பர்சன்ஸ்ன்றாங்க, குரூப்ஸ் ஆர் நேஷன்ஸ்ன்னு கூட சொல்றாங்க. ஸோ சின்னம் என்னது கபல் அண்ட் ஃபேக்ஷன். வாட் இஸ் ஆண்டனம்? கான்ஸ்பைரசி. கான்ஸ்பைரசின்னு என்னது நம்ம ஆல்ரெடி பார்த்தது சதி. ஓகே, ஸோ இதுலயும் குரூப்பா சேர்றாங்க, ஆனா சதி வேலைக்காக சேர்றாங்க. ஓகே, அடுத்த வேர்ட் போலரைஸ்ட். ஸோ போலரைஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா துருவப்பட்டு படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். இங்கே என்னது செப்பரேட், டிவைட், புல் அப்பார்ட் இல்லை ஸ்பிளிட் இன் டூ இந்த மாதிரி எல்லாமே நான் எழுதி போட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ to cause something, especially something that contains different people or opinion, to divide into two completely opposing groups. ஸோ அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வச்சு என்ன ஆகுது, ரெண்டு இதுவா வந்து டிவைட் ஆயிருவாங்களே அதை தான் சொல்றாங்க. ரெஸ்ட்ரிக்ட் த வைப்ரேஷன்ஸ் அ டிரான்ஸ்வர்ஸ் வே எஸ்பெஷலி லைட் வந்து ஹோல்லி ஆர் பார்ஷியலி டு ஒன் டைரக்ஷன். ஸோ லைட்டை வந்து நம்மளால இது பண்ணிக்க முடியும், ஆனா வந்து சவுண்ட் வேவ்ஸை நம்மளால பண்ண முடியாது, போலரைஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ த issue has polarized the nation னா has separated the nation நம்ம சொல்லலாமா? ஸோ அந்த வேர்டை எப்படி யூஸ் பண்ண முடியும்ன்றதையும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ synonym injurious, adverse, antonym is favorable. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் inimical. ஸோ இனிமிக்கல்னா என்ன அர்த்தம்னா விரோதமான இல்ல பகையான ஒரு விஷயத்த சொல்றதுக்கு inimical சொல்லலாம். harmful to something, not helping something, இல்ல ஃப்ரெண்ட்லியா இருக்க மாட்டாங்க, இங்க வந்து tending to obstruct or harm. ஸோ ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு தடை கொண்டு வரது எல்லாத்தையுமே என்ன சொல்றாங்கன்னா inimical அப்படின்னு சொல்றாங்க. ஸோ excessive marginal control is inimical to creative expression. ஸோ ஒரு நிறுவனத்தை நீங்க ரொம்ப கட்டுப்படுத்துறீங்கன்னா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அது எங்க போய் நிற்கும், பகையானதா போய் கண்டிப்பா நிற்கும். டு கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே, ஸோ இதுதான் இங்க சொல்றாங்க. ஓகே, சின்னம் பார்க்கலாம். ஓகே, இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணா டெலிடீரியஸ், அடுத்து வந்து pernicious. ஓகே, ஸோ இதுதான் இதோட ப்ரொனன்சியேஷன்ஸ். ஸோ advantageous அதோட ஆன்டனம். ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் scrutinized. ஸோ what is scrutinized? ஆராயப்பட்டது. ஒரு விஷயத்த நம்ம ஸ்க்ரூட்டனைஸ் பண்றோம்னா ரொம்ப கிளியரா ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்றோம்னு கூட சொல்லலாம். ஸோ எக்ஸாமின் ஆர் இன்ஸ்பெக்ட் க்ளோஸ்லி ஆர் தரலி, டு எக்ஸாமின் க்ளோஸ்லி அண்ட் மினிட்லி, கேர்ஃபுல் இன்வெஸ்டிகேஷன், இது எல்லாமே ஸ்க்ரூட்டனைஸ் பண்றதுன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Customers were warned to scrutinize the small print. Her performance was carefully scrutinized by her employer. Okay, so synonym பாருங்க prob இல்ல shift. So antonym is neglect. Okay, next word assurance. ஸோ அஷூரன்ஸ் சொல்லும் பொழுது நான் இன்சூரன்ஸ் பத்தியும் சொல்லியிருந்தேன். ஸோ அஷூரன்ஸ்னா உறுதி கொடுக்கறது. ஓகே, உறுதின்றத நம்ம போய் ஒரு நான் லிவிங் திங் கிட்ட கொடுக்க முடியாது, ப்ராப்பர்ட்டிஸ் கிட்ட. உறுதின்றத பீப்புள் கிட்ட தான் நம்ம கொடுப்போம். ஸோ அது வந்து அஷூரன்ஸ். பட் இன்சூரன்ஸ் அப்படி கிடையாது, நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டிக்கும் கொடுப்பாங்க, பீப்புளுக்கும் கொடுப்பாங்க. அதான் இதோட டிஃப்ரென்ஸ். ஒரு விஷயம் நடக்குதோ இல்லையோ உங்களுக்கு அஷூர் பண்ண பணத்தை அஷூரன்ஸ்ல கொடுத்துருவாங்க. ஆனா இன்சூரன்ஸ்ல உங்களுக்கு அந்த ஈவெண்ட் நடந்தா உங்களுக்கு அந்த பணம் கண்டிப்பா வந்து சேரும். ஓகே, சரி. ஸோ இங்க இருக்க எக்ஸாம்பிள் என்னது, டெஃபினேஷன் என்னது, a positive declaration intended to give confidence இல்லைன்னா ஒரு ப்ராமிஸ். ஸோ அஷூரன்ஸ் இஸ் சம்திங் லைக் அ
promise given to a person. So confidence is certainly in one's own ability. Okay, so inga Benta gave me her assurance that she would sign the contract immediately. So inga வந்து Zipron gave an assurance that work would begin on Monday. So எல்லாமே ஒரு promise கொடுத்த மாதிரி. So synonym is affirmation, assertion. Antonym is denial or breach. Okay, next word. Behead. So behead னா என்னது? தலைய துண்டிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்திருப்பீங்க. தலைய வந்து வெட்டி அவங்கள கொலை பண்றதுக்கு ஒரு பனிஷ்மெண்டா கூட கொடுப்பாங்க. So தலை துண்டித்தல் இல்லைன்னா குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். To cut off someone's head, especially as a punishment, the action of cutting off a person's head, especially as a form of execution, ஒரு accomplishmentக்காக கூட பண்ணுவாங்க. The action of cutting off a person's head, especially as a form of execution, இங்க போட்டிருக்கிறது. Okay, so இங்க இருக்கிறது அப்படியே காப்பி ஆயிருக்கு. இந்த எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். Mary, Queen of Scots, was beheaded for plotting against Queen Elizabeth. So இங்க வந்துட்டு இவங்க மேரின்றவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சதி பண்ணியிருக்காங்க குவீன் எலிசபெத் கிட்ட. ஸோ அவங்களுடைய தலையை வந்து துண்டிச்சிட்டாங்க. சினம் என்ன போட்டிருக்கு? இம்பேல்மெண்ட் ஆர் கேஸிங். ஆன்டனிம் இஸ் டிஸ்ரிகார்ட். ஓகே, 29th. ப்ரூட்டல். ப்ரூட்டல்னா என்னது? மிருகத்தனமான ஒரு மர்டர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை நடந்துக்கிறது கூட சொல்லிக்கலாம். ஸோ க்ரூவல், வயலண்ட், கம்ப்ளீட்லி விதவுட் ஃபீலிங்ஸ். ஸோ அவங்களுக்கு மற்றவங்கள பற்றி ஃபீலிங்ஸும் கிடையாது, அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் கிடையாது. ஸோ மிருகத்தனமாக நடந்துப்பாங்க. டைரக்ட் அண்ட் கிளியர் அபவுட் சம்திங் அன்பிளசன்ட், நாட் திங்கிங் ஆஃப் பீப்புள்ஸ் ஃபீலிங். சாவேஜ்லி வயலண்ட். ஸோ வாட் இஸ் சாவேஜ்லி? அன்கன்ட்ரோலபிளாக இருப்பாங்கல்ல, அவங்கள சொல்லுவாங்க. ஸோ ஹீ had preceded over a brutal regime in which thousands of people had disappeared. So what is brutal regime? ஒரு மிருகத்தனமான ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ synonym is ferocious. ஸோ dangerous, inhuman. Antonym is courteous அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் reprehensible. ஸோ reprehensibleனா கண்டிக்கத்தக்கது இல்லைன்னா குற்றம் காணக்கூடிய. ஸோ ஒரு விஷயத்துல தப்பு செய்யறாங்கன்னு தெரியும் போது நம்ம கண்டிப்போம்ல, அதையும் சொல்றாங்க. இல்ல குற்றம் நம்ம கண்டுபிடிக்க முடிகிற ஒரு விஷயமா இருந்தாலும் reprehensible அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஒருத்தவங்க பிஹேவியர், அவங்க பெர்ஃபார்மன்ஸ், அவங்க ஹேபிட்ஸ், ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் இங்கே சொல்றாங்க. இஃப் சம்ஒன்ஸ் பிஹேவியர் இஸ் ரீப்ரிஹென்சிபிள், இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி பேட் அண்ட் அன்அக்செப்டபிளா இருக்கு, இல்லை மாரலி ராங் அண்ட் டிசீவிங் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்றாங்க. வர்தி ஆஃப் டிசீவிங் reprehensible. ஸோ கல்பபிள்ன்றது இதோட சினோனிம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹிஸ் காண்டாக்ட் வாஸ் தரலி ரீப்ரிஹென்சிபிள். வாட் இஸ் காண்டாக்ட்? ஒருத்தவங்களோட பிஹேவியர். நம்ம கொடுப்பாங்களே காண்டாக்ட் சர்டிஃபிகேட் குட் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜோ ஸ்கூல்ல. ஸோ இங்கே அவங்க பிஹேவியரை பற்றி பேசியிருக்காங்க. ரீப்ரிஹென்சிபிளா இருந்திருக்கு, கண்டிக்கக்கூடிய விஷயமா இருந்திருக்கு. சினோனிம் கல்பபிள் அண்ட் பிளேமபிள். ஆன்டனிம் இஸ் கிரெடிட்டபிள். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் பர்பரிக். ஓகே, பர்பரிக் அப்படின்னா காட்டு மிராண்டித்தனமா இருக்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸோ இது வந்து ஹெல்லிஷ் கேரக்டர்னு கூட சொல்லலாம். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி க்ரூவல் அண்ட் அன்பிளசன்ட், க்ரூவல் அண்ட் வயலண்டா இருக்கிறது, ஆர் பிரிமிட்டிவ், அன்சொஃபஸ்டிகேட்டட் அப்படின்னுவாங்க. ஸோ பர்பேரியன்ஸ் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அவங்கலாம் வந்து அன்சிவிலியன்ஸா இருந்திருப்பாங்க, ஆர் ஏன்ஷியன்ட்ல இருக்கவங்க மாதிரி ரஃபா அந்த மாதிரி இருப்பாங்க போல. ஸோ அதே விஷயங்களை தான் இங்க வந்து கேரக்டரா இங்க ஹோல்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ இங்க வந்து பொசஸிங் ஆர் கேரக்டரைஸ்ட் பை கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ கல்ச்சுரல் லெவல் மோர் காம்ப்ளெக்ஸா இருக்கு தேன் பிரிமிட்டிவ். ஸோ வாட் இஸ் காம்ப்ளெக்ஸ்? சிக்கல்களோட இருக்கிறது கல்ச்சர், பட் லெஸ் சொஃபஸ்டிகேட்டட் தென் அட்வான்ஸ்ட். ஸோ வாட் இஸ் அன்சொஃபஸ்டிகேட்டட்னு பார்த்துருப்போம். ஸோ இங்கே சிம்பிளா இருக்கிறதுனா அன்சொஃபஸ்டிகேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ பார்பரிக் ஆக்ட்ஸ் ஆஃப் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு எல்லிஷ் ஆக்ட்னு சொல்லலாம், இல்லைனா ஒரு க்ரூவல் ஆக்ட்னு சொல்லலாம். அன்கன்ட்ரோலபிள், சாவேஜ்லினா சொன்னால அன்கன்ட்ரோலபிள் மேன். ஸோ அந்த வேர்டை நீங்க இதுக்கு ரீப்ளேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வாட் இஸ் சினோனிம் பாருங்க? பூரிஷ் ஆர் கோஸ். ஸோ இங்க வந்து ஆன்டனிம் இஸ் ரீஃபைன்ட். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் perpetrators. Perpetrators-னா குற்றவாளிகள், சரியா? someone who has committed a crime or a violent or harmful act. so ஏதோ ஒரு குற்றம் பண்ணிருக்காங்க, இல்லனா a person who carries out a harmful, illegal, immoral act, இந்த மாதிரி எல்லாத்தையுமே perpetrators அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். the perpetrators of the massacre. massacre இது இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்.
படுகொலை must be brought to justice as war criminal. So massacre என்னது ஒரு படுகொலைய சொல்றாங்க. Okay, what is synonym? Butcher or slaughter. Antonym is victim. Okay. ஓகே ஸோ இன்னைக்கு வந்து 30 வேர்ட்ஸை வந்து வி ஹவ் கம்ப்ளீட்டட். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு குவிக் ரிவிஷனாக இருந்திருக்கும், நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீட் யூ கைஸ் இன் த நெக்ஸ்ட் செஷன். ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.